வணக்கம் ஆர்வலர்களே, நான் கிருஷ்ணதேவராயன், துளுவ வம்சத்தின் மாபெரும் ஆட்சியாளர் மற்றும் பாபரின் சமகாலத்தவர். என் சகோதரர் வீர நரசிம்மர் துளுவ வம்சத்தை நிறுவினார். எனது ஆட்சிக் காலத்தில் விஜயநகரம் ராணுவ வலிமை, சிறந்த நிர்வாகம் மற்றும் செழுமையான கலாச்சாரம் ஆகியவற்றில் உச்சத்தை கண்டது. எனது இலக்கிய படைப்புகள் தெலுங்கில் அமுக்தமால்யதா ஆண்டாள் பற்றியது, மேலும் சமஸ்கிருதத்தில் ஜாம்பவதி கல்யாணம் மற்றும் உஷா பரிணயம். என் சிறப்பு பெயர்கள் அபினவ போஜா, ஆந்திர பிதாமகா மற்றும் ஆந்திர போஜா. மேலும் எனது கவிஞர் முக்கு திம்மண்ணா என்னை துருக்கியர்களை அழிப்பவர் என்று அழைத்தார். எனது ஆட்சிக் காலத்தில் தக்கான சுல்தான்களால் விஜயநகர நகரங்களின் மீதான தாக்குதல்கள் மற்றும் கொள்ளையடிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தேன். இது படையெடுப்புகள் 1509ஆம் ஆண்டு தக்கான படைகளுடன் மோதி சுல்தான் மஹமூதை தோற்கடித்து ராய்ச்சூர் தோவா பகுதியை இணைத்துக் கொண்டேன். இந்த வெற்றியை பயன்படுத்தி பிதார், குல்பர்கா மற்றும் பிஜப்பூரை விஜயநகரத்துடன் இணைத்து பெயரளவிலான ஆட்சியாளராக மாறிய சுல்தான் மஹமூத்தை சிறையிலிருந்து விடுவித்து மீண்டும் அரியணை ஏறச் செய்தேன். மேலும் தக்கான வெற்றிகளுக்கு பிறகு என்னை யவன சாம்ராஜ்யத்தை நிறுவுபவர் என்று அழைத்தனர். 1510ஆம் ஆண்டு மைசூருக்கு அருகே ஊமத்தூரின் கலகக்கார தலைவரான கங்கராஜாவுக்கு எதிராக போரிட்டு சிவனசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் கோட்டைகளை கைப்பற்றினேன். நான் ஒடிசாவின் கஜபதி அரசன் பிரதாபரூதருக்கு எதிராக போர் நடத்தினேன். பின்னர் அவர் அமைதி வேண்டி தனது மகளை எனக்கு மணமுடிக்க முன்வந்தார். அதை ஏற்று அவரிடமிருந்து கைப்பற்றிய நிலங்களை நான் திருப்பி வழங்கினேன். பிறகு இவ்வெற்றியின் காரணமாக சிம்மாசனத்தில் வெற்றி தூண் நிறுவினேன். 1520ஆம் ஆண்டு நான் ராயச்சூர் போரில் விஜயநகர இராணுவம் பீஜாப்பூர் சுல்தான் இஸ்மாயில் அடில்ஷாவின் படையை சந்தித்தது. கடும் போரில் எதிரிகள் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டனர். அந்த வெற்றியால் எங்கள் தெற்கு எல்லைகள் உறுதிப்படுத்தப்பட்டன. பின்பு தக்கன சுல்தான்கள் மீண்டும் எங்களை தாக்க தயங்கினர்.